திமுக பேசக்கூடாது பேசக்கூடாது. உனக்கு திராணி இருந்தா பேசுறதுக்கு வழக்க போட்டு சிறைப்படுத்து. நெஞ்சில குத்து, முதுல குத்தாத, நேரடியாக அதுக்குள்ள வழக்க போடு. குண்ட சட்டை அதிமுக ஆச்சு பார்த்தாச்சு. அதே போல வழக்க போடு, குண்ட சட்டை போடு, நெஞ்சில குத்து. எது கொள்றான்? முதுல குத்தாத, கோலம் மாதிரி. இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னையே எவ்வளவோ பரவாயில்ல. உண்மையிலேயே என்னையே வந்து அடக்குமுறை, அது கொடுமை. ஆனா அங்க இருந்த அதிகாரிகள் ரொம்ப நாகரிகமா நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப கண்ணியமா நடத்துனாங்க. எந்த இடத்தையும் மரியாதை கொண்டு நடத்தல. எனக்கு வந்து எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னா, அலைபேசியில் வந்து ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாருங்கிறதா எனக்கு குற்றச்சாட்டு. நான் போய் விசாரணை உட்கார்றேன். விசாரணை உட்கார்ந்தோடனே என்ன வழக்கம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த சேலம் பக்கம் வெடிகுண்டு தாக்குதல் தாங்க அதானங்க வழக்கு அப்படிங்கிற. இல்லை இல்லை, ஜெர்மனிலேருந்து சீலன் முருகன் ஒருத்தவங்களை கூப்பிட்டாரு. சரிங்கய்யா, நான் எடுத்தேனா? நீங்கள் எடுக்கலை, அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவர் எதுக்காக கூப்பிட்டான்னு சொல்லுங்க. இது எப்படி போய் சொல்ல முடியும்? நான் ஃபோன் எடுத்தாவது சொல்லலாம், நான் ஃபோனே எடுக்கலை. அது ஃபோன் பண்ண ஒருத்தர் இவர் சொல்லி எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுறது? அது அங்கேயே கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாளை ஓட்டணும்ல 8 மணி நேரம்னு. உங்கள் சொந்த கதையை சொல்லுங்கள். அதாவதுங்கய்யா, நம்ம 2009 போவீங்கய்யா. 2009 நான் படிச்சுட்டு இருந்தேங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு பல கதை. அப்போ படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு கவிதை எழுதுறீங்க. கவிதை வந்து ஈழத்தை பற்றி எழுதுறேன். என்ன எழுதுறீங்க? சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும், வீசும் காற்று வீசாவிட்டாலும், உதிக்கும் சூரியன் உதிக்காவிட்டாலும், கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும், தவைக்கும் என் மக்களின் இன்னல்கள் தீர தமிழிலும் வளர்ந்தே தீர்மானங்க அப்படின்னு. அருமையாக இருக்கு. நான் பேனா எடுத்துட்டு வரேன், இருங்க மறந்துடாதீங்க, இருங்க. நான் பேனா எடுத்து வரணும். பேனா எடுக்க போயிட்டாரு. பேனா எடுத்தா எழுதிக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மதியத்துக்கு மேலே அவருக்கும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சங்கீத சுவரங்கள் 7 கணக்கான பாட்டுலாம் விடலை. சாயங்காலம் வந்து நான் வெளில போய் அண்ணாமலையை போய் புழக்கிறேன் பாருங்க. பண்ணுங்க பண்ணுங்க, உங்கள் வேலையை நீ பண்ணுங்க. அப்புறம் அலைபேசி வந்து அலைபேசியில் வந்து ஐயா அந்த அலைபேசி வேலை வேணும்னாரு. ஐயா யூடியூப்பே இதாங்க ஓடுதுன்னு ஒத்த அலைபேசி வச்சு நான் யூடியூப் நடத்திட்டு இருக்கேன், நீ எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா படுத்துறீங்க அப்படின்னா. சரி எடுத்துட்டு போங்க, நீ அப்புறமா ஊருக்கு போயிட்டு அப்புறமா வந்து கொடுத்துட்டு தகவல் எடுத்துக்கிறோம், இதே அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு குறைந்தபட்சமான மாண்பையும் நாகரிகத்தையும் கடைபிடிச்சாங்க. வழக்கே அலைபேசி தான். அலைபேசி அவன் கையில் இருக்குது. அலைபேசியில் திருட்டு பயணிக்கிற மாதிரி எதுவும் திருடல. ஆனா இவன் அலைபேசியிலும் திருடி வெளியே வாங்கலாம். இது ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் திமுக பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு காலம் ஆடுவனி? இப்ப என்ன பண்ணி என்ன பண்ண போற? அவர் குற்றவாளிங்க, அவர் சமூகத்தில் பேச இல்லைங்க, அவர் திமுக பேச அருகதை இல்லைங்க. யாரா பேசலாம்? யாரு பேசலாம்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் ஒரு ஆளு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சாரா, உருவாக்கினாரா? வழிய வழியே வர்றப்ப அவரும் மேடல பேசினாரு. நாங்க அதை தாண்டி பேச முடியும். எங்களுக்கு ஒரு தராதரம் இருக்கு. நாங்க வந்து பன்னிகள் போல சாக்கடை உழத முடியாது. நாங்க வந்து அந்த அளவுக்கு போக முடியாது. நாங்க அரசியல் விமர்சிக்கிற கேள்விகள் எடுப்போம். கேள்விக்கு பதில் சொல்லு, விமர்சனத்துக்கு பதில் சொல்லு. இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாறை நான் கெடும் வள்ளுவன் சொல்றான். அதுக்கு கருணாநிதி அளிப்புரை எழுதிய பொழிப்புரை, அரசின் குறைகளை உணர்த்துவோர் இல்லாத அரசு கெடுங்கிறது. அரசின் குறைகளை குற்றங்களை பிழைகளை சொல்லணும் அப்படிங்கிறது. வள்ளுவம் பண்ணது மன்னராட்சி காலம். இடிப்பாறை இல்லை ஏமாற மன்னனுங்கிறான். மன்னராட்சியில மன்னன் போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கப்படுது இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து செல்வாக்கு நிலைநாட்டுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளவு கொடினால ஆட்சியை கொடுத்தாலும் அவன் தான் தொடர்ச்சி ஆள போறான். இருந்த போதிலும் மன்னராட்சியில் கூட குறைகள் சொல்லப்படுதுங்கிற. ஆனால் இது மக்களாட்சி, ஆட்சி மக்களுக்கானது. ஆனா இந்த ஆட்சியில குறைகளை பேசக்கூடாது, குற்றங்களை பேசக்கூடாது. எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, செல்வராகவன் இயக்குனர் அவர் ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு போடுறாரு? மழை பெய்கிறப்ப சென்னை அவ்வளவு ரம்மியமா இருக்குங்கிறாரு. நான் ஒரு பதிவு போடுறேன், ஐயா கொஞ்சம் சாலை இறங்கி பாருங்க, ரொம்ப நச நசன்னு இருக்குங்க, சென்னை தாங்காதுங்கிறேன். அதுக்கு திமுக திட்டம் நினைச்சுக்கிட்டு 4 பேர் இந்த கடிக்கிறான். எப்படா திமுக குறை சொல்லலாம்னு. ஏன்னா மன நோயாளியா மாறிட்டான். திமுக பேசக்கூடாது, திமுக சொல்லக்கூடாது. பாதிக்கப்படுறவங்களை கொச்சைப்படுத்துறது, திமுகவோட பாதிக்கப்படுறவங்களை கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமாக திமுக இணைய குடிப்பட இந்த வேலை செய்யுது. களம் பேரு, இணைய தளம் பேரு. மக்களுக்கு தான் புரியாது. நீ அங்க கருத்து வாகம் செய்யற. திமுக வந்து பயங்கரமான ஆட்சி கொடுக்குதுங்க. அதுவும் மோடி எல்லாம் பார்த்து மறந்துட்டாரு, ஆளுநர் பார்த்து அதிர்ந்துட்டார். ஸ்டாலின் அடித்தார் கிள்ளி, அதுன்றது டெல்லி. ஸ்டாலின் ராஜ்யம், ஆளுநர் பூஜ்யம். வந்தாஸ்து உதயநிதி, பாஜக சரணாகதி.
எங்கடா கண்டுபிடிக்கீங்க இதெல்லாம்? எப்படி எழுதுங்க? யாரும் எழுதி தர்றாங்க கொடுக்கலாம்? நாங்களும் தாண்டா யூடியூப்ல வீடியோ போடுறோம், தமிழ் வைக்கிறோம், இப்படி எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. புதுசு புதுசாக சொல்றேன். பாரதிய ஜனதாவை திமுக எதிர்க்குமா? எதிர்க்க மாட்டான். எதிர்ப்பது போல வேடம் விடுவேன். திமுக கோட்பாடு என்ன? லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரைட்டா போடுவான். கணிக்கவே முடியாது. இவங்க அம்பானி அதானி இருக்கிறாங்களா? அதானியோட வாகனம் அண்ணன் சொன்னது போல, அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல, அதானியோட வாகனம் சித்தரஞ்சன் சாலைக்கு எதுக்கு வந்துச்சு? அதானி தமிழ்நாட்டுக்கு எதற்காக வந்தார் சொல்லு பாப்பனி. சபரீஸ்வரர் சந்திக்கணும் சொல்லு. திமுகவுக்கும் அதானிக்கும் மறைமுக ஒப்பந்தம் ஆகலன்னு சொல்லு. அதிமுக ஆட்சி காலத்தில் நிலக்கரி இறக்குமதி செஞ்சதுல 3000 கோடி ஊழல் செஞ்சது அதானி நிறுவனம். உனக்கு திராணி இருக்கு, தெம்பு இருக்கு, வீரம் இருக்கு, ஆண்மை இருக்கு, முதலும் இருக்குன்னா அதானி நிறுவனத்தை போய் வழக்கு போடுற? வழக்கு போட துப்பு இருக்கா? ஒரு பாட்டு பண்ணதுக்குங்க, ஒரு பாட்டு பண்ணதுக்கு உடனடியாக கைது பண்ண துடிக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சியில கைது பண்ண வேண்டிய எல்லாரும் வெளில விடுறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய ஒருவரையும் விடுவிக்க மாட்டோம். நாங்க ஒருவரையும் விட மாட்டோம். நாங்க வந்தோம்னா குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றும் சொன்னது இதே திமுக. 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் கனிமொழி அம்மையாருக்கு வாக்கு போது இதே திமுக கேட்டது, குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றணுமா, ஸ்டாலினுக்கு நீதி கிடைக்கணுமா, திமுக ஓட்டு போடுங்க. ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய யாரையும் இதுவரை திமுக அரசு செயல்படுத்தல. கைது பண்ண துப்பு இல்லை, துப்பு கட்ட கேடு கட்டாச்சு, யாரையும் செயல்படுத்தலங்க. அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ். அந்த சைலேஷ்குமார் யாதவ இவன் பதவி உயர் கொடுத்து கௌரவிக்கிறான் இதே திமுக அரசு. கொடநாடு கொலைகளுக்கு என்ன முன்னேற்றம் இருக்கு? ஒரு முன்னேற்றம் இல்லை. வேங்க வயல மனித கழிவு கலந்துட்டான் குடிநீர் தொட்டில. 2 ஆண்டாக போதுங்க, யாரையும் கைது பண்ண துப்பு இல்லைங்க. கேடு கட்ட திமுக அரசுக்கு அவனை கைது பண்ண துப்பு இல்லை. யாரால் திமுக பேசுறானோ அவனை ஒடுக்குவது, சிறைப்படுத்துவது. சவுக்கு சங்கரை கைது பண்ண, சரி நான் ஏத்துக்கிறேன், அது பேசின பேச்சு ஏற்படுதில்லை. பெலிக்ஸ் ஏன் கைது பண்ண? அவர் எதுக்க உட்காந்து தலையாட்டிட்டார், ஆமாம் போட்டார். ஆமாம் போட்டதுக்கெல்லாம் கைது பண்ண முடியாதா? நான் பேசுறேன்னா என்ன கைது பண்ண முடியும்? கைது ஆளுநர் கைது பண்ணுவியா நீ? சரி, இதுல பல விவரமா இருக்கீங்க. நான் கேட்கிறேன், போன அதிமுக ஆட்சி காலத்தில் ராஜேஷ் சாஸ்திர காவல்துறை அதிகாரி, அந்த காவல்துறை அதிகாரி ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. நடந்துகிட்ட பிறகு அந்த அம்மா போய் புகார் கொடுத்து சிபிசிஐடியால வழக்கு நடத்தப்பட்டு விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. திரும்ப அவர் மேல்முறையீடு பண்றாரு. விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் போகுது, அங்கேயும் உறுதிப்படுத்தப்படுது 3 ஆண்டு சிறை தண்டனை. அதுக்கு பிறகு சென்னை நீதிமன்றம் வர்றாரு, அங்கே மேல்முறையீடு பண்றாரு, அங்கேயும் தண்டனை உறுதிப்படுத்தப்படுது. இப்படி 3 நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ராஜேஷ் சாஸ் அறிவிக்கப்படுறார். அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு அவரால் ஜாமீன் வாங்க முடியல, இடைக்கால தடை வாங்க முடியல தீர்ப்புக்கு. ஆனா கடந்த மே 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் போய் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை வாங்கினார். அந்த 3 நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு இடைக்கால தடை வாங்குறதுக்கு இடையே 11 மாசம் இருக்கு. 11 மாசங்கள்ல நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் கைது பண்ணாம திமுக அரசு, தமிழ்நாடு அரசின் காவல்துறை ஏன் விட்டு வச்சுச்சு? நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் தாஸை 11 மாசம் ஏன்டா கைது பண்ணல? ஏன் கைது பண்ணல? நீங்க தான் இரும்பு கொண்டு ஒடுக்குவீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், ஏன் கைது பண்ணல? அப்ப என்ன, உங்களுக்கு தேவையான ஆளு தான் அனுசரிச்சுப்பீங்க. இதுல ஒருத்தர் இருக்காரு திருச்சியில, வருண்குமார் ஒரு அதிகாரி, உண்மையின் உருவம், நேர்மையின் வடிவம், இன்னும் பல பல. இந்த பிதாமகன் படத்தில் வர்ற மாதிரி உன் கதையை கேட்ட காலித்து போகும்போது இவ்வளவு கவலை இருக்குங்கிற மாதிரி அவர் கதையை கேட்டா அதை விட கவலமா இருக்கு. அவர் நாம் தமிழக கட்சியை பழிவாங்கிறாராம். நாம் தமிழக கட்சி அவர் ரசிக்கிறாராம். ரசிங்க, எவ்வளவு ரசிக்க முடியுமோ ரசிங்க. எங்களுக்கு ஒரு காலம் வரும், இந்த காலம் இப்படியோ போயிடப்படுறதில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இல்லை, நீட்டடி 3ஆம் விதி போல எல்லா வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினையும் வரும். நாங்க சட்டத்தை மீறி எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அதிகாரம் வரும், ஒரு காலம் வரும், செய்ய வேண்டியதை செய்வோம். சசிகலா சொன்னது போல செய்ய வேண்டியதை செய்வோம். இந்த ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியா இருக்குது. மின் கட்டணத்தை அதிமுக ஆட்சியை உயர்த்துறாங்க,
இதே ஐயா ஸ்டாலின் சித்தரஞ்சன் சாலையில கருப்பு கொடி ஏந்தி கருப்பு கொடி வைத்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்துறாரு. சாக்கடிப்பது மின் கட்டணமா மின்சாரமான்னு கேட்கிறாரு. ஆனா உங்க ஆட்சி எதற்காக 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க? எதற்காக? இந்த மின் கட்டணத்தை உயர்த்தினால் சாமானிய மக்கள் தான் பாதிப்படைவ. எல்லா கடையோட வாடகை உயரும். அந்த வாடகை உயர்னா அவன் அந்த விலை எங்க போடுவான்? அத்தியாவசிய பொருட்கள் மேல போடுவான். அப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்தால் யார் பாதிப்படைவா? அடித்தட்டு உழைக்கும் மக்கள். உங்களுக்கு என்ன, நீங்க 3 ஆண்டுகள் 30,000 கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு. சாமானிய மக்கள் அன்றாடம் காட்சி என்ன பண்ணுமா? அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு பதிலும் இல்லை. திமுக எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும், என்னென்ன கொடுமைகள் பண்ண முடியுமோ பண்ணட்டும். ஏன்னா அவங்க அப்பா இதே போல ஐயா கருணாநிதி அவர்கள் பண்ணாங்க. 2006 2011 ஆட்சி காலத்தில் அவ்வளவு பண்ணாங்க. 2011 திமுக ஆட்சி இழந்துச்சு. எதிர்கட்சி பதவி கூட ஐயா கருணாநிதியால் பெற முடியல. 10 ஆண்டு திமுக கூப்பில் இருந்துச்சு. அப்ப ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, கடந்த காலத்து அவருக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னாங்க. மன்னிப்பு கேட்டு மன்றாடினாங்க. 10 ஆண்டு அதிகாரத்தை இழந்த திமுக அதுக்கு பிறகு அதிமுகவோட தவறின் விளைவாக ஆட்சி கைப்பற்றது. அதே போல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க. 2023 கட்டாயம் எல்லாத்துக்கெல்லாம் வச்சு செய்வோம். இதனால நாங்கள் சோர்ந்து போயிடுவோம், முடங்கி போயிடுவோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணு, எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணு. நாங்கள் திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், வீரியமா போராடுவோம். ஏன்னா தலைவர் சொன்னது போல சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு எமக்கு வழிகாட்டியா இருக்கிறது. நாம் துணிந்து போராடுவோம் என்று தலைவர் பிரபாகரன் முடிஞ்சது போல சத்தியம் சாட்சியா இருக்கு. எங்களுக்கு தலைவர் பிரபாகரன் உளவியல் பலமாக இருக்காது. அது ஒண்ணு போதும், நாங்கள் நிமிர்ந்து வருவோம். அதனால எங்களுக்கு வெறி வேணும் இல்ல, வன்மம் வேணும் இல்ல. எதிரி சண்டை போடாமட்டாலும் நம்ம சுதந்திரம் இல்ல. நீ வெறியேற்றி விடு, வன்மத்தை வளர்த்து விடு, ஒழிச்சு கட்டி கொண்டாங்க அளவுக்கு வன்மத்தை வளர்த்து விடு. நாங்க உறுதியா அடிப்போம், ஏறி அடிப்போம். அதனால தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கான மக்களுக்கான களத்தில் அயராது பாடுபடுவோம், போராடுவோம். இந்த அவதூறு பரப்புரைகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளுவோம். பொது வாழ்க்கை வந்துட்டா 2 குணம் ரொம்ப அத்தியாவசியம். ஒன்று சகிப்புத்தன்மை, 2 எதிர்கொள்ளணும். கொடும் அடக்குமுறையோ கடும் அவதூறு பரப்புரையோ எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். என்னென்னமோ காசு சொல்லுவான், எல்லாத்தையும் புறந்தள்ளணும். நாம் இலக்கு நோக்கிய பயணத்தில் நாம் நடைபெறுவோம். நம் கோட்பாடு கொள்கை தெளிவாக இருக்கிறது. நம் தலைவர் வழிகாட்டியாக இருக்கிறார். அந்த தலைவரை நெஞ்சிலேந்தி இந்த இனத்துக்கான விடுதலை பயணத்தில் அயராது பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.